இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஎஸ்கே அணி வெள்ளிக்கிழமை ஆர்சிபியை நம்ம சேப்பாக் பிச்சில் சந்திக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்காக களமிறங்க போகிற 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்மளோட மதிஷா பத்திரனா மற்றும் டெவன் கான்வேக்கு பிள்ளைங்களோட இடம் கிடைக்குமா, நம்ம பத்திரனா விளையாடாததற்கான காரணம் என்ன, அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த வாட்டி சிஎஸ்கே செலெக்ஷன் பண்ண 7 வீரமே முத்தான வீரர்கள் தான். இந்த 7ல் டாப் 4 செலெக்ஷன் பண்ணுறது மிகவே கடினம் தான். இருந்தாலும் சிஎஸ்கே மொதல் மேட்ச்சில் ஒரு சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணாங்க எம்ஐக்கு எதிராக. அதில் ஃபாரின் பிளேயர்ஸோட பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் ஃபாரின் பிளேயர்ஸ் மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம், நம்ம சிஎஸ்கே வந்து மிடில் கொஞ்சம் தடுமாறம் செஞ்சாங்க. அதனால் மிடில் பேட்ஸ்மேன் உள்ள தேவை, குறிப்பாக டெவன் கான்வே உள்ள தேவை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதிஷா பத்திரனா இருந்தால் இன்னும் மாஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மேட்ச்சில் மாற்றம் இருக்குமான்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட ரச்சின் ரவீந்திரா ஒரு அசத்தலான ஃபார்மில் இருக்கார். சாம்பியன் டிராஃபியில் எந்த ஃபார்மில் இருந்தாலும் அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வர்றாரு. குறிப்பாக சேப்பாக் பிச்சில் சும்மா பிரின்னு பிரிக்காருன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்து சிஎஸ்கே வெற்றிக்கு முழு உறுதுணையாக இருந்தார். நம்மளுடைய ரச்சின் ரவீந்திராவோட ஃபார்ம் இதே அதிரடியில் தொடரும் பட்சத்தில் கட்டாயம் எந்த கொம்பனாலும் சிஎஸ்கே அடிச்சிக்க முடியாதான் நான் சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை ஆர்சிபிக்கு எதிராக நம்மளோட ரச்சனோட அதிரடி தொடரும் பட்சத்தில் சிஎஸ்கே கட்டாயம் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சா 200க்கு மேலே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஆர்சிபி வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலும் பவுலிங்கில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரில. அதனால் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேயோட கை தான் ஓங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்மளை டெவன் கான்வே தேவையை அணிக்கி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மிடில் நிறையவே தடுமாற்றம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க திருப்பாதி ஓப்பனிங் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லைங்க, அவரை மிடில் கொண்டாங்க. ஓப்பனிங் நம்மள்ட்ட டெவன் கான்வே திரும்ப கொண்டாங்க. கான்வே மற்றும் ரச்சனை இறங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிஎஸ்கே கான்வே உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா கான்வே ஃபார்ம் அவுட் காரணமாக தான் வெளியே இருக்கார். கான்வேக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் கிடையாது. அதனால் கான்வே உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னையை பொறுத்த நம்ம சிஎஸ்கே கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் நான் நினைக்கிறேன்னா, சிஎஸ்கே சேப்பாக் பிச்சில் இந்த பிளேயங்களோட தான் கிளம்பி இறங்குவாங்க. அதனால் கான்வே சேப்பாக்கில் வரமாட்டேன். ஒருவேளை அவைபிளில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தா ஷாம்கரன் அந்தளவுக்கு சிறப்பாக செயல்படலைங்க. ஒரு தான் விசிறாரு. அதுவும் 13 ரன் விட்டாங்க. பேட்டிங்கும் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஷாம்கரனை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஜேமி ஓர்டன் உள்ளே வருவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க. என்னை பொறுத்தவரை சிஎஸ்கே ஒரு வீரர் மேல் நம்பிக்கை வச்சாங்க. கடைசி நம்பிக்கை வைப்பாங்க. முதல் மேட்ச்லேயே முடிவு பண்ண மாட்டாங்க இவர் தேர மாட்டார் அப்படின்னு. குறைஞ்சது ஒரு 10 மேட்சாக வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் ஷாம்கரனை ஒரே மேட்ச்சில் ஓரம் கட்ட மாட்டாங்க. ஷாம்கரன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆல்ரவுண்டர், சிறந்த இளம் வீரர். அதனால் ஷாம்கரனுக்கான வாய்ப்பு அடுத்த மேட்சும் இருக்குது. ஆர்சிபியில் கட்டாயம் உள்ளே இருப்பார். அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது முதல் மேட்ச்க்கு ஹீரோ நம்மளோட நூர் அகமது தான். சுழல் மாயாஜலத்தில் நம்மளோட எம்ஏ கட்டி போட்டார். அந்த சொல்ல 4 விக்கெட் வெறும் 18 ரன்கள் கொடுத்து அள்ளினார். அவரோட மேஜிக் மீண்டும் ஆர்சிபிக்கு எதிராக தொடரும் தான் நான் நினைக்கிறேன். இவர் பாலை தொடர்றதுக்கு தான் கொஞ்சம் தடுமாற போகிறாங்க நம்மளுடைய ஆர்சிபி வீரர்கள். கட்டாயம் ஆர்சிபிக்கு எதிராக இவர் ஒரு மிகச்சிறந்த துடுப்புச்சீட்டாக இருப்பார். சிஎஸ்கேக்கு அந்த மேட்ச்லேயே வெற்றிக்கு மிகுந்த உறுதுணையாக இருப்பார். நம்மளுடைய நூர் அகமது கொடுத்த 10 கோடிக்கு நான் ஒருத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சேப்பாக்கில் நூர் அகமது தொடர்னாலே எதிரணி பேட்ஸ்மேன்கள் பயப்படுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தாப்பில் நம்ம நேத்தன் எல்லிஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய நேத்தன் எல்லிஸ் நல்லாவே பந்து வீசினார். முதல் மேட்ச்சில் கட்டுக்கோப்பான பந்து வீசினே நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இது 10வது 13 மாதிரி ஒரு அட்டாக்கு ஒரு ஏக்கர்வேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மள்ட்ட நேத்தன் எல்லிஸ் வந்து நம்ம டிஜே பிராவோ மாதிரி வீசினார். ஸ்லோ பால், பவுன்சர் பால், லைன் பால், லென்த் பால் சொல்லி பல வேரியேஷனை வீசி எதிரணி பேட்ஸ்மேன் திணறடிச்சார். அதனால் கட்டம் சேப்பாக் பிச்சில் நேத்தன் எல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா சிறப்பாக கற்று மதுக்குன்னு போடுறாரு. ஆனால் நேத்தன் எல்லிஸை சேப்பாக் பிச்சில் வச்சுட்டு ஒருவேளை மதிஷா பத்ரனா ரெடி ஆகுனா பத்ரனா அவைபிளில் சிஎஸ்கே யூஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன சீசனில் இப்படி தான் ஃபிஷ்ஷை சேப்பாக்கில் ரொம்ப நம்மளுடைய சிஎஸ்கே அணி யூஸ் பண்ணாங்க. அதுதான் இவருடைய விஷயத்தில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்மள்ட்ட மதிஷா பத்ரனா பற்றி பார்ப்போம். நிறைய பேர் கேட்குங்க, பத்ரனா எதுக்கு பெஞ்சில் உட்கார வச்சுருக்கீங்க, 12 கோடிக்கு வச்சுட்டு அவர் உள்ள விளாடாமல் வச்சுருக்கீங்களா, ஒருவேளை அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒரு சில பேர் அவருக்கு இன்ஜுரி அதான் சிஎஸ்கே வந்து மறைக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற சொல்லுறாங்க. என்னையை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட மதிஷா பத்ரனாக்கு ஒரு சின்ன இன்ஜுரி தான், ஒரு சின்ன விரலில் தான் ஒரு அடிபட்டிருக்கா சொல்லப்படுது. பத்ரனா கட்டம் ஆர்சிபிக்கு மேட்ச்சுக்கு ரெடி ஆயிடுவார். ஆனால் ஆர்சிபி மேட்ச்சில் சிஎஸ்கே கிளம்பி இறங்குவாங்க கேட்டிங்கன்னா என்னை பொறுத்து இறக்க மாட்டாங்க. சேப்பாக்கில் இந்த பிள்ளைங்களோட தான் இறங்கும். நம்மளோட மதிஷா பத்ரனா அவைபிள் பிச்சில் கிளம்பி இறக்கணுங்க வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. டெத் ஓவரில் ஏக்கர் வீசுவார். அதனால் அவர் அவைபிளுக்கும்
நம்மளுடைய நேத்தன் எலிஸை சேப்பாக்குன்னு வச்சுருவாங்க. ஏன்னா தொடர்ந்து மேட்ச் விளையாடும்போது நம்மளோட மத்திரனா அடிக்கடி காயம் ஏற்படுறாரு. இப்போ பழைய ஸ்டைலர் வீச சொல்லியிருக்காங்க. அவர் காயம் ஏற்படுவதை தடுப்பதற்காக அவர்களோட பணி சுமை குறைப்பதற்கும் சிஎஸ்கே வந்து பத்திரனாக்கு ஒரு 7 மேட்சும் நம்ம நேத்தன் எலிஸ்க்கு ஒரு 7 மேட்ச் அப்படின்னு சொல்லி ஹோம் அண்ட் அவைபிள்னு சொல்லி பிரித்து கொடுப்பதா நான் நினைக்கிறேன். இப்போ ஆர்சிபிக்கு எதிராக களமிறங்க போகிற 4 ஃபாரின் வீரர் யாருன்னா நம்மளோட ரச்சின் ரவீந்திரா, ஷாம் கரன், நூர் அகமது, நேத்தன் எலிஸ் இவங்க 4 பேர் தான் களமிறங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள்ட்ட கருத்துக்கள் என்ன? உங்கள்ட்ட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒரு வேளையில் எதாவது சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த வீரர் யார் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி அபிஷியல் அப்டேட்னா எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்கள். நாளைக்கு சிஎஸ்கேவாஸ் ஆர்சிபியில் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலை பற்றி பார்ப்போம். நன்றி.